நினைவுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இதன் எல்லா விவரங்களையும் எனக்கு பிறகு இந்த மனைவி இந்த இடத்திலே வந்து சொல்லுவார்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தை இதுகாரம் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 21வது அதிகாரத்துல 15 முதல் 17 வரையும் நாங்கள் வாசிக்கிறதான அந்த பகுதியிலே கர்த்தர் எங்களோடு பேசி சொல்லுகிறதான காரியம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இதைத்தான் இந்த மாலை நேரத்திலே இந்த இடத்திலே கூடி வந்ததான உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்கள் மனசிலே கேட்கிறதான இந்த காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்தை சிருஷ்டித்து தாங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த தேவன் இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்து தன்னுடைய உயிரையை பாவிகளுக்காக சிலுவை மரத்திலே அர்ப்பணித்ததான அந்த தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு 3வது தரிசனமாக அவர் தரிசனம் கொடுத்தார். ஒரு தனி மனிதனோடு அவர் பேசினார். மற்றவர்கள் சூழ்ந்திருந்தார்கள், சீஷர்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் ஒரு தனி மனிதனை அவர் நோக்கி கொண்டு அந்த தனி மனிதனிடத்திலே கேள்வியை கேட்கிறவராக அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த இடத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். முதலாவது தரிசனத்திலே அவர் சீஷர்கள் எல்லாரும் மேல் மாடியிலே பயந்து போய் கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நடுவிலே இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்கிறதாக சொல்லுகிறார். அதை நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 இருந்து நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த தரிசனத்திலே அவர் என்ன செய்தார் என்றால், எல்லாருக்கும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவரை ஊதி நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அவர்களை அந்த இடத்திலே ஊக்கப்படுத்தினதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்திலே தோமா என்கிறதான சீசன் இருக்கவில்லை. ஆகவே 2வது தரிசனத்திலே யோவான் 20:26 தோமாவும் இருக்கும் பொழுது 8 நாளைக்கு பிறகு 2வது தரிசனத்தை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அந்த தரிசனத்திலே அவர் எல்லாருடைய மத்தியிலும் வைத்து ஒரு தோமாவை இலக்கு பண்ணி, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய் தோமாவே, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறதாக அவர் சொல்லி போனார். அதற்கு பிறகு 3வது தரிசனத்திலே மறுதலித்து மறுபடியும் உலகத்துக்கு போய் தன்னுடைய பழைய தொழிலை செய்த அந்த பேதுருவை நோக்கி பேசுகிறதான வார்த்தையை தான் இந்த மாலை நேரத்திலே பிரசங்க வாக்கியமாக உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். இயேசு கிறிஸ்துவை பிடித்து விட்டார்கள், அடித்து அவரை தொல்லைப்படுத்தினார்கள், வருத்தி சிலுவையிலே ஆணிகள் அறைந்து கொன்றார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்ததான இந்த பேதுரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க வாசிக்கிறோம், இனிமேல் இந்த ஊழியத்துல எனக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை, இயேசு கிறிஸ்துவையே கொண்டு விட்டார்கள், நான் மறுபடியும் என்னுடைய தொழிலுக்கு போகிறேன், நீங்களும் வர விரும்பினால் நீங்களும் வாருங்கள் என்பதாக சொல்லி அவன் சொல்லுகிறான். அவனோடு இருந்த மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, ஒவ்வொருவர் வேற வேற வித்தியாசமான தொழிலில் ஈடுபட்டுத்தான் 3.5 வருஷமாக ஆண்டவரோடு இருந்தவர்கள். ஆனால் பேதுருவினுடைய பேச்சை கேட்டு அத்தனை பேர்களும் மறுபடியும் உலகத்துக்குள்ளே சென்றார்கள், மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். அதற்கு முன்பதாக இந்த பேதுரு என்ன செய்தான்? மறுதளித்தான். இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்பதாக சொன்னான். அவன் சாதாரணமாக மறுதளிக்கவில்லை. ஒரு சிலர் மார்க்கு என்கிறதான சகோதரன் துப்பட்டியை மட்டும் போத்திக் கொண்டு பின்னாலே ஓடி வந்தான். அவனுடைய துப்பட்டியை ஒரு போர் சேவகன் பிடித்த உடனே துப்பட்டியும் கலட்டி வீசிவிட்டு நிர்வாணமாக ஓடி போனான். மற்றவர்கள் எல்லாரும் பயந்து ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதுரு என்ன செய்தான் என்றால், மார்க்கு 14வது அதிகாரத்திலே 68-70 நாங்கள் வாசிக்கிறோம், அவன் மறுதளித்தான். அந்த மறுதளித்து எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அவன் இருக்கவில்லை. 14:71 நாங்கள் பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவன் சபித்தான். இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான்.
ஆகவே 3 காரியங்களை இந்த பேதுரு செய்தான். எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்ததான பேதுரு மறுதலித்தான், எனக்கு தெரியாதுன்னு சபித்தான், அவனுக்கு சாபமாகட்டும் என்பதாக சொன்னான். 3வது சத்தியமாக எனக்கு தெரியாது என்பதாக சத்தியமான 3 முறை 3 வாசகங்களை அவன் சொல்லி அவன் மறுதலித்ததை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த தரிசனம் 3வது தரிசனத்திலே அவரை இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து செல்லுகிறார், கடற்கரைக்கு செல்லுகிறார். கடற்கரையிலே இரவு முழுவதும் இவர்கள் மறுபடியும் மறுதலித்து சபித்து ஆண்டவரை விட்டு மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு உலகத்திலே போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இருந்த விசுவாசம் இல்லை, அவர்கள் கண்ட அதிசயங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை, மரித்தோரை உயிர்த்தெழுந்ததெல்லாம் மறந்து விட்டு பரலோக ராஜ்யத்தின் அந்த பேச்சுகளுக்கு இடம் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு மீன் பிடிக்கிறார்கள், ஒரு மீனும் பிடிப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கரையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். 21வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அழகாக இந்த காரியத்தை நாங்கள் காண்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறையா? இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய அன்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஆண்டவரை மறுதலித்து விட்டு போகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை விட்டு நாங்கள் தூரமாக போய்கொண்டிருக்கிறோமோ, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த காரியங்களை நாங்கள் செய்ய 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 இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவனோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு கூட அருமையானவர்களே எங்களுக்கு பின்னாலே வந்து எங்களுடைய பெயர்களை சொல்லி, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? நான் உன்னிடத்திலே அன்பா இருக்கிறேன், அதனால தான் நான் என்னுடைய பரலோக ராஜ்யத்தின் மகிமை எல்லாவற்றையும் துறந்து அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி உன்னை தேடிக்கொண்டு இந்த உலகத்துல வந்தேன். என்னை அடித்தார்கள், குத்தினார்கள், என்னை முகத்தை கட்டி துப்பினார்கள், என்னை அறைந்தார்கள், உழுத நிலம் போல என்னுடைய முதுகை உழுதார்கள், வாரினாலே அடித்தார்கள், இரத்தத்தை சிந்தினேன். இன்றைக்கும் நான் உண்மையில அன்பாக இருக்கிறேன். நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு தூரமாக உனக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறேன்.